பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த பரிசுத்த வாழ்வு செய்திக்குள்ளாக அன்போடு வாழ்த்து வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜா ஹெனானும், பாஸ்டர் ஷீலா டேனியல், பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியா அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு முக்கியமாக இந்த பரிசுத்த வாழ்வு இந்த தொடர் போதனையிலே இறுதி பாகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். மிக முக்கியமாக we should follow or we should know the scripture tell us 3 factors to help us to overcome the sin. புரியுங்களா? பாவத்தை, அதாவது 3 காரணிகள் நாம் கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு வேத வசனங்களும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்று, நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு செட்டட் பிளட், அதாவது 3S. ஒன்று செட்டட் பிளட், பரிசுத்த இரத்தம். இயேசு சிலுவையில் சிந்திய அந்த இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று 1 John chapter 1 verse 7, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, என்ன செய்யறதுனாக்கா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் எவ்ரி சின்ன அதை செய்யறது கிளீன்ஸ் பண்ணி நம்மை கரைதிரையற்ற ஒரு மனிதனாய் இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது, நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சகல பாவம், ஆவியானவருக்கு விரோதமாக செய்த பாவம், அடுத்தவருக்கு விரோதமாக செய்த பாவம், அந்த ரங்கத்தில் செய்த பாவங்கள், அது பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்கு தேவனுடைய ரத்தம், இயேசு சிலுவையில் இருந்த ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நம்முடைய மனசாட்சியுடைய பாவத்தை கூட இயேசு ரத்தம் கழுவுகிறது என்று எபிரேயர் 9வது அதிகாரம் வசனம் 14, ஹீப்ரு சாப்டர் 9 verse 14 அதில் பார்க்கின்ற பொழுது, இயேசுவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா. நம்முடைய கான்சியன்ஸ், அதாவது மனசாட்சியை கூட அது கிளீன் பண்ணக்கூடியதாக இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. அதில் கூட கரைதிரில்லாத ஒரு வாழ்க்கை, மனசாட்சியில் கூட ஒரு கரைதிரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ இயேசுவின் ரத்தம் உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் வசனம் 24, நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தத்தின் இடத்திற்கு வந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பரிசுத்தமா இந்த பூமியில வாழ்வதற்கு பரிசுத்த ரத்தம், செட்டட் பிளட், இயேசுவினுடைய ரத்தம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, பார்த்தீங்கன்னாக்க பார்க்கிறோம், அது ஊமை சொன்னார். சென்னையிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா மும்பைக்கு, ஏன்னா சென்னையிலிருந்து மும்பைக்கு ஃப்ளைட்ஸ் வந்து பயணிகளை ஏற்றுக்கொண்டு ஃப்ளைட் பறந்தது. அது டேக்கப் ஆகி போன ஒரு 5-6 நிமிடத்திலே அந்த பைலட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளும், ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா மானிட்டரும் சிகப்பு விளக்குகளை காண்பித்தது. உடனே அவர் என்ன செய்தார் என்றால், அது பார்த்தா ஒரு பறவை என்ஜினுக்குள்ளாக சென்று விட்டதினாலே எல்லா அவங்களுடைய மானிட்டர் எல்லாமே சிகப்பு ரெட் லைட் காமிச்சதுனாலே அந்த விமானி மீண்டுமா யூட்டர்ன் அடித்து சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இறக்கினார். இப்பொழுது பத்திரமாக இறக்கி இப்பொழுது பார்த்தாங்க, ஒரு பறவை உள்ளாக ஒரு பருந்து உள்ளே சென்று விட்டது. உடனே அதை நினைச்சாங்க, எல்லா அந்த இறக்கைகள் எல்லாவற்றையும் அதை நன்றாக கழுவி, அயலால் நன்றாக கழுவி சுத்தப்படுத்தி ஒரு 6 மணி நேரம் காலதாமதத்துக்கு அப்புறமாக அந்த விமானம் மீண்டுமாய் சென்னை ஏர்போர்ட்டிலிருந்து மும்பை ஏர்போர்ட்டுக்கு பறந்து சென்றது. அதே போல ஒரு மனிதன் நீ பாவத்தில் விழுந்திருந்தான், இந்த இயேசுவின் ரத்தம் உங்களை சகலவற்றையும் கழுவி, இயேசுவின் ரத்தத்தால் கழுவி நீ உன்னதங்களை நோக்கி பறப்பதற்கு அது உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஸ்கிரிப்சர். புரியுங்களா? அந்த ஸ்கிரிப்சர் உங்களுக்கு பரிசுத்தமாய் வாழ உதவி செய்கிறது என்று ஜான் சாப்டர் 17 verse 17, 17வது அதிகாரம் யோவான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 119வது அதிகாரம் வசனம் 9 என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, வாலிபன் தன்னுடைய வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதினாலே என்று பார்க்கிறோம். இந்த ஸ்கிரிப்சர் நமக்கு என்ன செய்கிறது, ஹெல்ப் அஸ் டு கிளீன்ஸ் அவர் ஆல் சின். நம்முடைய பாவங்களை கழுவி நம்ம சுத்திகரிப்பதற்கு வேத வசனம் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
அடுத்தாக இந்த பரிசுத்த ஆவியானவர், ஸ்பிரிட் ஆஃப் காட், நமக்கு பரிசுத்தமாய் வாழ உதவி செய்கிறது என்று எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது. யோவான் 14:16 ஜான் சாப்டர் 14:16 என்றென்றைக்கு உங்களோடு இருக்கும்படி சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். புரியுங்களா? இந்த அவர் சகல சத்தியத்துக்குள் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. த ஸ்பிரிட் ஆஃப் காட் நமக்கு என்ன செய்கிறார்? பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 2:27 நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனால் பெற்ற அந்த அபிஷேகம் நமக்குள்ளே நிலைத்திருப்பதினாலே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த அபிஷேகம் ஏசாயா 10:27 என்ன செய்யணும்? அந்த அபிஷேகம் எல்லா நுகத்தடிகளை முறிக்கிறது. புரியுங்களா? நம்முடைய எல்லா பாவங்கள் எல்லாவற்றையும் முறித்து ஒரு பரிசுத்தமான நம்ம நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 3 factors. 1 shedded blood, 2வது ஸ்கிரிப்சர், 3rd the spirit of God. புரியுங்களா? பரிசுத்த ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. அதே போல பரிசுத்த வேத வசனம் நமக்கு பரிசுத்தமாய் வாழ உதவி செய்கிறது. 3வதாக பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வாழ்விலே இதை நம்ம கடைபிடித்தால் நம்ம பரிசுத்த ஆவியான உதவி செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ஒரு கிராமத்தில் பழைய ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பதாக எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அங்கெல்லாம் சிம்னி விளக்கு தான் வைத்திருப்பாங்க. ஒரு 6 மணி 7 மணி அந்த இருட்டாகும் போது என்ன செய்வாங்க? எல்லாரும் விளக்க எல்லாம் அப்படியே பூன்னு ஊதி அந்த சிம்னி விளக்கு ஊதிட்டு எல்லாம் படுக்க போயிடுவாங்க. 8 மணிக்குள்ள எல்லாம் ஊரே அமைதியாகிவிடும். அப்படியாக அமைதியாக இருந்த ஒரு 20-30 கிராமம், அந்த வீடு கூரை வீடு இருந்த அந்த ஊரில் இரவில் ஒரு 12 மணிக்கு திடீரென்று ஒரு நாய் குலைக்க ஆரம்பிக்கிறது. என்னவென்றால், திடீரென்று அங்கே அந்த கூரை குடிசை திடீர்னு ஒரு வீடு தீப்பற்ற ஆரம்பித்து விடுகிறது. உடனே தீப்பற்றி ஆரம்பித்த உடனே அந்த வீட்டுக்கு முன்பாக அந்த கம்பில் இந்த நாயை கட்டி வைத்திருந்தாங்க. இந்த நாய் அந்த தீயை பார்த்து குலைக்க ஆரம்பித்தது. இப்பொழுது எல்லா வீட்டில் இருந்தவங்களை வெளியே ஓடி வந்தாங்க. பக்கத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஓடி தன்னை தப்பித்துக் கொள்ளும்படியாக ஓடி வந்தாங்க. எல்லாம் தப்பிக்கும் போது அங்கே அந்த நாய் குறைச்சு பாருங்க. இப்போ மெல்ல அந்த கூரை என்ன செய்யறது? மலமலன்னு தீ பிடிக்கிறது. இந்த நாயை ஒருவரும் கவனிக்கல. நாயை கவனிக்காத போது இந்த தீ மலமலன்னு பேச்சு இந்த நாய் என்ன செய்யுது? அது மேலே தீப்பட்டு நாய் என்ன செய்யுது? கருகி அந்த தீயை சிக்கி கொண்டது பாருங்க. அப்புறமாக நாய் மரித்து போனது. இந்த நாய் குலைத்ததுனால தான் எல்லாரும் தப்பித்தாங்க. புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீ கர்த்தருக்கு அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், அக்கினி அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், நீ நன்றாக ஆராதனை நடத்தின, அபிஷேகத்தில் நிரம்பின, தீர்க்க சொன்ன, அதன் மூலமாக அநேக ரட்சிக்கப்பட்டாங்க. தேவனுக்குள்ள வழி நடத்தின, உன்னுடைய கர்த்தர் உன்னை பயன்படுத்தினாலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு பாவம் உன்னை கட்டி வைத்திருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து நீ விடுதலை ஆகவில்லை என்றால் இந்த அவருடைய வருகையின் பொழுது அந்த அக்கினி நெருப்பை நீ சிக்கி மடிந்து போய் விடுவாய். அதனாலே எப்படிப்பட்ட கட்டுகள் உன்னை கவிழ்த்திருந்தாலும் இந்த பரிசுத்தாவுடைய அபிஷேகம் வருகின்ற பொழுது அபிஷேகம் உன்னை முறித்து அந்த கட்டுக்களை எல்லாம் உடைத்தெறிந்து உன்னை விடுதலை ஆக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சற்று ஆராய்ந்து பாருங்க. நீ பறக்க விடா வருகையில காண என் எளிமை பிரகாசிக்காதபடி தேவனுக்காய் நீ எளிமை பிரகாசிக்காத ஏதாவது கயரா உன்னுடைய பாவம் கட்டப்பட்டு இருக்கிறா, அது இப்பொழுது அந்த அபிஷேகம் உண்மையில் இறங்கி வந்து அந்த கட்டுக்களை உடைத்து பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு உகந்த பாத்திரமாய், கனி கொடுக்கிற பாத்திரமாய், அவருடைய மகிமை கொடுத்த பாத்திரம், மகிமைப்படுத்தக்கூடிய பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். பரிசுத்த வாழ்வு வாழ பரிசுத்த ரத்தம், பரிசுத்த வேதாகமும், பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக.